முருகா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தனுசு ராசிக்காரங்களை பத்தி. தனுசு ராசிக்காரங்கனாலே புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. தனுசு ராசிக்காரங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குருவை அதிபதியா கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் இவங்க. கடந்த காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு காத்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் தான் அதிகமாவே கிடைச்சிருக்கும். சொந்த பந்தத்தையும் இழக்க வேண்டி இருந்திருக்கும், சொத்துக்களையும் இழக்க வேண்டி இருந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க அவங்களோட மனசுக்கு நெருக்கமான ஒரு உறவையும் இழந்திருப்பாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கஷ்டத்தை அவங்களுக்கு சனி பகவான் கொடுத்திருக்காரு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருந்திருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு, உங்களை அவமானப்படுத்துறக்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்க உங்க வேலையில மட்டுமே குறிக்கோளா இருந்திருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு கஷ்டம் ஏன் இவ்வளோ வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுக்கவே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க தனியா புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இதே மாதிரி மாறி தான் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வந்துட்டே இருக்கும். நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு போனாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனைங்கிறதும் கஷ்டமும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. உங்களுக்கான கிரக நிலையும் அதுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி இனி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே உண்டாகக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்துல அளவுக்கு அதிகமான பொருளாதார பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல குறிப்பா கிரகங்களோட சேர்க்கையெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த பலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. அது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ யோகமே காத்துட்டு இருக்கு. அதனால நீங்க உங்க உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளிலையும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. கடந்த காலத்துல தனுசு ராசிக்காரங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்ணி கூட உங்களுக்கு அது கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போ அந்த விஷயத்திற்குண்டான அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற விவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களோட செயல்ல நீங்க தலையிடாம ஒதுங்கி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. வேலையில ஏற்படக்கூடிய எதிர்பாராத இடமாற்றம் உங்க மனசுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். நண்பர்கள் வழியில ஒரு மகிழ்ச்சியான சூழல் உண்டாக போகுது. பலதரப்பட்ட மக்களை நீங்க பார்க்க போறீங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. குழந்தைங்களோட எண்ணத்தை புரிஞ்சு நடந்துக்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தாய் வழி உறவினர்களிடம் சிறு விவாதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சாதகமான வாய்ப்புகள் அமையும். வியாபார பணியில இருந்து வந்த மந்த தன்மை எல்லாம் குறைஞ்சு ஒரு வீரியமான செயல் ஆரம்பமாக போகுது. உங்களுக்கான பண வரவை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாமே இனி உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும்.
ஏழரை சனியோட தாக்கம் இனி உங்களுக்கு முழுமையா விலக போறதுனால இந்த இடைப்பட்ட 6 மாதத்துல நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காத மாதிரியும், நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்காத மாதிரியும் போயிருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரியே, ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்க போகுது. அதுதான் இந்த சனியோட வக்கர நிவர்த்தி. அதுக்கப்புறம் குரு உங்களோட ராசியில 2வது இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல எல்லாமே பின்னடைவாவே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த இடம் மாறி ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றமும் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உயர போறீங்க. ராகு கேது பெயர்ச்சியால கடந்த காலத்துல நிறைய உடல் பிரச்சனை, மனக்குழப்பம், வீடு பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தனுசு ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா நிவர்த்தியாக போகக்கூடிய காலகமா இருக்கு. கடந்த காலத்துல ஒரு நல்ல வேலை கூட உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனா குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை வேற வழியே இல்லாம செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுக்கு படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை உங்களுக்கு தானாவே தேடி வரப்போகுது. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கைகூடி வரப்போற நேரம் தான் இப்போ இருக்கு. தனுசு ராசிக்காரங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாவே முடியும். சனி பகவானுடைய பார்வை நேரடியா உங்களுக்கு இருக்குது. இது மூலமா வருமானம் பல வழிகள்ல வரும். தொழில லாபம் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கும் உயரும், உடல் ஆரோக்கியமும் உயரும். மறைமுகமா உங்க தொழில இருந்த எதிரிகள் எல்லாமே விலகி இனிமே அவங்கனால உங்களுக்கு எந்த தொல்லையுமே வராம இருக்கும். கடந்த காலத்துல நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யற அளவுக்கு தான் இருந்திருப்பீங்க. அங்க உங்களோட மதிப்பு மரியாதை எதுவுமே இருந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும், அந்தஸ்து உயரும். அங்க வேலை செஞ்ச மேலதிகாரிகளே தானா தேடி உங்களுக்கு உண்டான மரியாதையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்ப தானாவே உங்களுக்கு கைகூடி வருது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள்ல இருந்தீங்கன்னா அதுவும் வெற்றியை தரும். உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பெரியவங்களுடைய உதவிகள் எல்லாம் தானாவே உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுசாவே விலகி தூரமாவே போக போகுது. புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில இருந்த நெருக்கடிகளும் குடும்பத்துல இருந்த கஷ்டங்களும் விலகி சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது. வியாபாரத்திலையும் நீங்க எதிர்பார்த்த புதிய லாபம் எல்லாம் நிறைய கிடைக்கும். இன்னமும் நீங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் வெற்றியை தேடித்தரும் உங்களுக்கு. மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் செயல்பாடுகள்ல இருந்த சோர்வுகள் எல்லாமே குறைஞ்சு புதிய உத்வேகம் உருவாகும். எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். உதவிகளும் உங்களை தேடி வரும்.